ஒரு ஆழமான பசுமை காட்டில் அமைதி சூழ்ந்த அந்த இடத்தில் ஒரு வலிமைமிக்க பாம்பு ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் வாழ்வில் ஒன்றே ஒன்று மட்டும் லட்சியமாய் கொண்டு இருந்தது. பசியை தீர்க்க வேண்டும். தீர்ந்தபின் அளவுக்கு மீறி வேட்டையாட வேண்டும் என்று கர்வம் கொண்டிருந்தது. அதன் கண்கள் எப்போதும் இரையை தேடிக் கொண்டுதான் இருக்கும். ஒரு நாள் அது பசிக்கிழிந்தது. வேட்டை முடிந்து ஓய்வெடுக்க பிரயாணம் செய்ய ஒரு பெரிய பழமையான மரத்தின் அடியில் உறங்க சென்றது. அங்கே அமைதியாக அமர்ந்திருந்தார் ஒரு முனிவர். வாழ்க்கையை விட்டுவிடாமல் வாழ்க்கையை அறிந்துவிட்ட மனிதர் போல அந்த பாம்பை பார்த்து புன்னகை செய்தார். முனிவர் மெதுவாக அந்த பாம்பிடம் சொன்னார், ஏன் இவ்வளவு துன்பம் செய்கிறாய் பாம்பே? உன் பசி தீர்ந்தும் உன் மனம் ஏன் பசிக்கிறது? உணவு உடம்புக்கே, ஆனால் நிம்மதி மனதுக்கே. சமநிலையோடு வாழ கற்றுக்கொள். முனிவர் சொன்ன அந்த வார்த்தைகள் பாம்பின் மனதை மாற்றத் தொடங்கியது. அது தன் குற்ற உணர்ச்சியை உணர்ந்தது. வாழ்க்கை பசி தீர்ப்பது மட்டும் அல்ல, மனநிம்மதியும் தேவை, அதேபோல் சமநிலையும் தேவை. அந்த நாளிலிருந்து அது தேவைக்கேற்ற இரைகளை வேட்டையாடி வாழ்ந்து வந்தது. இயற்கையோடு ஒன்றோடு ஒன்றாக சமநிலையோடு வாழத் தொடங்கியது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி நண்பர்களோட பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இத்தகைய இன்ஸ்பிரேஷன் மற்றும் அறிவுபூர்வமான வீடியோக்கள் பார்க்க மிஸ்டர் இன்னோசன்ட் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.